விடாமுயற்சி பிப்ரவரி 6ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வாரம் தான் சரியாக இருக்குது. இப்போ இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்லாம் வேறு லெவலில் பட்டையை கிளப்பி ஆகணும். ஏன்னா அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ப்ரொமோஷனையும் கலந்துக்க மாட்டார். அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு ஆடியோ லான்ச் ப்ரெஸ் மீட் எதுக்குமே வர மாட்டார், பேட்டி கொடுக்க மாட்டார். ஸோ இப்படிலாம் இருக்கங்காட்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, படத்தோட இயக்குனர் மகிழ் திருமேனி, படத்தில் நடித்த மற்ற நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்ஸ் இவங்க தான் வந்து அந்த படத்துக்கான ப்ரொமோஷனில் தீவிரமாக இறங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இயக்குனர் மகிழ் திருமேனியும் அந்த படத்தில் வில்லியாக நடிச்சுக்க ரெஜினா காசன்ராவும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி அந்த ப்ரொமோஷனில் இறங்கிட்டாங்க. இதில் மிக முக்கியமாக இந்த படத்தை பற்றி நம்ம மகிழ் திருமேனி சொன்ன விஷயந்தான் வந்து எல்லோருக்கும் ஒரு பொருத்தமான விஷயமா இருக்குது. எதில் அப்படின்னா அவர் சொல்கிறாரு, அஜித் சாரை பொறுத்தவரை நம்மளோட சமூகத்தோட போக்குகளை வந்து நுட்பமாக கவனிச்சு தான் இருக்கார். ஆணாதிக்கம், பெண்களுக்கு எதிரான மனப்போக்கு, பெண்களுக்கு எதிரான பண்பாட்டு சூழல் போன்றவற்றில் துளியும் உடன்பாடு இல்லாதவர் அவர். அப்படிங்கிறதால தான் அந்த கருத்தில் ஒரு படத்தை செய்யணும் அப்படின்னு விரும்பியிருக்காரு. ஸோ பெண்களோட கண்ணோட்டத்தில் சில விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் அவருக்கு இருந்தது. ஸோ இந்த அம்சங்களை எல்லாத்தையும் கலந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம். அதுதான் விடாமுயற்சி. ஆக்ஷன், அட்வென்ச்சர், சஸ்பென்ஸ் கலந்த படமாக இருந்தாலும் கூட கதைக்கு தேவையான ஆக்ஷன் தான் இருக்கும். அழுத்தமாக நான் சொல்ல விரும்புகிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு அதிரடி மாஸ் ஆக்ஷன் படம் கிடையாது. இதில் காதல் காட்சிகளான இடம் ரொம்பவே சின்னது தான். ஆனாலும் அதை நாங்கள் முழுசாக பயன்படுத்திக்கிறோம். துள்ளலான, சுறுசுறுப்பான, அழகான அஜித் சாரை நீங்கள் இந்த படத்தில் முழுக்க பார்க்கலாம். அட்வென்ச்சரை தாண்டி உறவு சிக்கல்களின் கண்ணோட்டமும் இந்த படத்தில் கலந்துருக்குது. எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய படமாக இருந்தாலும் கூட குறிப்பாக பெண்களுக்கான படமாகவும் இந்த படத்தை வந்து எடுத்துக்கலாம். இன்னும் சொல்லுதுன்னா, இது வழக்கமான ஃபார்முலாக்குள்ளே அடங்கிய படமாக இருக்காது. இப்படியான படங்கள் ஆராதிக்கப்பட்டால், வரவேற்பை பெற்றால், ஒரு ஆரோக்கியமான பாதைக்கு தமிழ் சினிமா வந்து நிச்சயமாக போகும் அப்படின்னு நான் நம்புகிறேன்னு மகிழ் திருமணி சொல்லிக்காரு. இதை பார்த்த ரசிகர் எல்லாருமே, என்ன சார் நீங்கள் படத்தில் பயங்கரமான ஆக்ஷன் இருக்குங்கிறீங்க, ஆனால் இது ஆக்ஷன் படம் இல்லைங்கிறீங்க, காதல் காட்சிகள் கம்மி தாங்கிறீங்க, ஆனால் நாங்கள் முழுசாக யூஸ் பண்ணிக்கோங்கிறீங்க, உண்மையாலுமே இந்த படம் வந்து பார்க்குறதுக்கு ஒர்த்தாக இருக்குமா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குமா அப்படின்னு அவரே திருப்பி கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் பிப்ரவரி 6ஆம் தேதி வரைக்கும் விடாமுயற்சி அப்படி என்ன தான் ஒரு மேஜிக் பண்ண போகுது அப்படின்னு.